ப்ளஸ் காமெடி சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் நல்லா நினைச்சேன். ரஜினி பேரை சொல்லி ரஜினிலாம் வருவார் அப்படின்னு. ஆக்சுவலி இல்லை, அவரோட சம்மந்தமே கிடையாது. நான் ரஜினி ஃபேன் தான். சின்ன பசங்கலேருந்து பெரும் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது படம். அருமை அருமை. காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போரிங்காக தான் இருக்குது. இன்டர்வியூஷனுக்கு அப்புறம் தான் வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்டிங் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஹாரர் லெவல் அதெல்லாம் இல்லை ப்ரோ. அதாவது பேய் இருக்குது, ஆனால் ஹாரர்லாம் இல்லை, ஃபன்னு தான் ஃபுல்லாக. ஆமாம், படம் நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு, அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே தான், பார்க்கலாம். எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஓரளவு பார்க்கலாம், ஃபேமிலிலாம் வந்து பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஓகே தான் ப்ரோ, எல்லாம் ஓகே தான். காமெடியாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டேன். ஹாரரும் காமெடியும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. 4 ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த பேய் சீன் வச்சு இதாக ஹாரராக அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. படம் ஓவராலாக நல்ல மூவி தான் ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். நல்ல ஆக்டர்ஸ் கூல் சுரேஷ், முனிஷ்காந்த், அப்புறம் காமெடி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சின்ன ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியாக நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹாரர் ப்ளஸ் காமெடி சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் நல்லா ஆமாம். எல்லாருமே ஒரு அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி போகும்போது உங்கள் ஹாரராக கொண்டு வந்திருக்க நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் வரைக்கும் படம் அருமையாக இருக்குது. நல்ல கதை, குடும்பத்தோடு பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கழிச்சு இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்திருக்கு போல ஹாரர் காமெடி. காமெடிலாம் நல்லா இருக்குது. மொட்டை காமெடி, இந்த கூல் ஸ்டேஜ் காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் இந்த மாதிரி படங்கள் வராமல் இருந்துச்சு. பெருசாக வந்தாலும் காமெடி இல்லாமல் இருந்துச்சு. இதில் எப்படி காமெடிலாம் வரும்? இதில் காமெடிலாம் ஒரு நல்லா இருக்குது. காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த முக சொல்லிக்கிற காட்சிகள் எதுவும் இல்லை? அதெல்லாம் கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. பண்ணு கேரண்டி. ஆமாம், கேரண்டி. தலைவர் பேர் வேறு வச்சுருக்காங்க படத்தில். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரஜினி கேங்க்குன்னு வச்சு ரஜினிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரஜினி கேங்க்குன்னு வச்சு ரஜினிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டைட்டில் தான் ரஜினி கேங்காக கிடையாது. ஆனால் படம் முழுக்க வந்து டைமிங் காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் என்னன்னா அந்த டைமிங்லாம் அந்த ஒரு செகண்டில் இப்படி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய் விட்டு சிரித்தா நோய் போயிடுன்றாங்களே. இந்த படம் நிச்சயமாக 2025க்கு மில என்ன தான் கவலையாக வந்தால் கூட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து லொல்லு சபா மனோகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காமெடி டைமிங் அடிக்கிறாரு. கனகாவை காணோம். நான் சொல்கிறேன், அதாவது கனகா காணோம். அந்த படத்தை போய் பார்த்தா யார் காணாமல் போனான்னு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த அளவுக்கு டைமிங் காமெடியில் அண்ணன் நல்லா ஃபுல் பண்ணிக்கிறாரு, ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. அடுத்தது கூட்ஸ் ரேஸை சொல்லி தான் ஆகணும். எல்லாருக்கும் கண்ணில் அடிப்படும், கையில் அடிப்படும், காரில் அடிப்படும். ஆனால் முக்கியமான இடத்துல ஒன்று அடிப்படுத்து தெரியுமா? அங்கே தான் ஆடியன்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க. அது நல்லா கவனிச்சாவே தெரியும். அதுவா ஏயா சொன்னா எதுக்கா? ஓ ஏன் அப்படி பச்சையா சொல்ற? பலானத்தில் அடிபட்டுச்சு போதுங்க. பலானத்தில் அடிபட்டால் ஒரு காமெடியாக தான் அதை எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணிட்டாப்படாது. சிரிப்பாக கொண்டு வந்துட்டாப்பட கூடுசுறது. இந்த படத்தில் வந்து எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. மொட்டா ராஜேந்திரன் சொல்லவே தேவையில்ல. இது ஒரு காமெடி கலந்த ஒரு பேய் படம். பேய் படம் நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான இது. சாங்ஸு சூப்பராக இருக்குது. சாங்ஸு பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. என்னென்ன ஒரு சின்ன ஒரு குறைனா, இந்த படம் வந்து அடுத்தது வந்து கமல் கேங்க்கு கூட வைக்கலாம். அடுத்த ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி கமல் கேங்க்கு கூட வைக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் கூட சொல்கிறாங்க படத்தை. லாஸ்ட்டு நேரத்தில் 20s வந்து ஆடியன்ஸ் உட்காரல, நிறைய பேர் உட்காரல. லாஸ்ட்டு நேரத்தில் அதை கவர் பண்ணணும். அதுதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. அதுதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது தான் அந்த 20 மினிட்ஸ் சொன்னீங்களே, அந்த விழுந்து விழுந்து சிரிக்கிறது. முனிஷ்காந்த் பக்காவாக நடிச்சுக்கிறாப்புல. உண்மையிலே அவர் இனிமேல் மார்க்கெட்டு கண்டிப்பாக உயரும். ஏற்கனவே ஒரு படத்தில் ஃபுல் பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் நல்லது. படம் எல்லாருமே வந்து 2025 வாய் விட்டு சிரிச்சா நோயே போயிடுவாங்க. நோயே போயிடும். அதுக்கு தான் இந்த படம் இது. காமெடியாக இல்லை பேய் படம்லாம் இல்லை, காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நினைச்சேன் ரஜினி பேரை சொல்லி ரஜினிலாம் வருவார்
அப்படின்னு. ஆக்சுவலி இல்லை, அவரோட சம்மந்தமே கிடையாது. நான் ரஜினி ஃபேன் தான். ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு அது சம்மந்தமே கிடையாது. மெயினாக வந்து ஹீரோட பேர் வந்து ரஜினி. ஸோ அவரோட கேங் ஃபுல்லாக வந்து இந்த பேய்கள் கூட மாட்டிகிட்டு இருக்கிறது தான். முனிஷ்கான் அவரோடதுலாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவரோட சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த பேய்ங்கெல்லாம் நிறைய சேர்ந்துட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது பார்க்கறதுக்கு. முக்கியமாக வந்து சாங்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மூவியில் சாங்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க, ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்தர் சீன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது, பார்க்கலாம். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 5 ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்? செகண்ட் ஆஃப் தான். செகண்ட் ஆஃப். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இது காமெடி ஹாரர் மூவின்னு எதிர்பார்த்து. காமெடி மூவியாக இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சரி அப்படி அந்த ஒரு த்ரில்லில் போயிட்டே இருந்தது. செகண்ட் ஆஃபில் வாங்கடா வாங்க இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆமாம், அதை ஒரு நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு போகலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். கொஞ்சம் டார்க் காமெடிஸ் இருக்குது, அது புரியாத வரைக்கும் ஓகே. காமெடி தான். எல்லாருமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லாரோட காமெடி, முக்கியமாக வந்து மொட்டராஜன் முனிஷ்கான்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் திருடனாக வருவார், அவர் பேர் தெரியல, அவரதும் நல்லா இருக்குது. அவருடைய காமெடியும் நல்லா இருக்குது. கூல் சுரேஷ் அவரதும் நல்லா இருக்கு. அவர் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து முனிஷ்காந்தும் கூல் சுரேஷோ டிபேட் மாதிரி ரெண்டு பேரும் வந்து அந்த அவங்க சொல்லுவாங்க இல்லையா வணக்கத்தை போடு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஏதோ காம்படிஷன் மாதிரி இருந்தது, ரெண்டு பேரும் படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். அனைவருக்கும் வணக்கம். படத்தில் டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் சாருக்கு, கேமராமேன் சாருக்கு, மியூசிக் டைரக்டர், அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஒரு காமெடி மூவி, காமெடி ஆறாயிரத்தில் எல்லாரும் கலந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தான் இருக்குது. வேறு எதுவும் இதுவாலாம் இல்லை, எல்லாம் அனைத்தும் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் நானும் நிறையா மாறி ஒரு கேரக்டரை டைரக்டரில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி கேரக்டர் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. நீங்கள் ஒரு ஆக்டராக பார்க்காம ஒரு ஆடியன்ஸாக எப்படி பார்க்க? ஆடியன்ஸாக நான் பார்த்தேன், நல்லா இருக்குது. நல்ல ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. எந்த இதுவும் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓகே, நல்லா ரேட்டிங் ரேட்டிங்கு நீங்கள் கொடுக்குறதுல தானே, நீங்கள் கொடுக்குற ரேட்டிங்கில் தாங்க நாங்கள் ஆஸ் ஏ ஆக்டராகவும் சரி, ஆஸ் ஏ ஒரு காமன் மேனாகவும் சரி, நீங்கள் என்ன இருக்கீங்க? ஒரு 85% 100 அந்த வரைக்கும் எல்லாருமே சொன்னது காமெடி நல்லா ஒர்க் காமெடி நல்லா ஒர்க் எல்லா டீம் ஒர்க்கு எல்லாமே நல்ல இதுவாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எப்படி வந்து சாங்ஸ் நல்லா இருக்குது. அவர் ஜிவி பாடியிருக்க அந்த பாட்டு நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சாங் பேய் குத்து சாங்கு எல்லாமே இந்த இது போயிட்டுருக்கு, நல்லா ஒரு இதாக போயிட்டுருக்கு. படம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 25 நாளில் தான் பண்ணது. ஓகேங்களா, ரொம்ப பரபரப்பாக எல்லாம் நைட் ஷூட்டு தான். எல்லாமே அவ்வளோ தூரம் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. எல்லா டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட அவங்க யாரும் டயர்டாகி நிற்கல. ஏன்னா அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் சார் தான். டைரக்டர் சார் அந்த இடத்துல வந்து நைட்டுக்காக கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு ஆரம்பிப்போம் ஷூட்டிங்கு, மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான், திருப்பி 12 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கட்டும். அவ்வளோ ஒரு பரபரப்பாக ஒரு விஷயங்களுக்கு நல்லா போச்சு. அந்த லெவலுக்கு அவர் ப்ரொடியூசர் சாரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அவங்க என்ன கேட்டாலும் அந்த சப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால தான் படம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ சமயத்தில் ஆரம்பித்து உடனே முடித்து உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அனைத்து ஆடியன்ஸ் தரவும் சரி, மீடியாக்கள் அனைவருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, நன்றி. ரஜினி கேங் நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நார்மல் படம் மாதிரி போகுது. ஒரு லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃபன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு பேய் படம் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கூல் சுரேஷ் அண்ணன் வந்தது தான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவர் தான் படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார், அதுக்கப்புறம் முனிஷ்கான் சார், இவங்க 3 பேரோட காமெடியால் தான் படம் கொஞ்சம் நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். படம் ஓவராலாக நல்லா இருக்குது. என்னென்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன், கொஞ்சம் மோல்டு பண்ணியிருக்கலாம். பட் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. 3 பாட்டு இருக்குது, 3 பாட்டுமே நல்லா இருக்குது. ஒரு சோக்கு சுந்தரின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அது நல்லா ஒரு நிறைய யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 பாட்டுமே நல்லா இருக்குது, கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போரிங்காக தான் இருக்குது. இன்டர்வியூஷனுக்கு அப்புறம் தான் வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம் ஒரு டைம். காமெடி
காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. காமெடி ஒர்க் அவுட் ஆகினா நல்லா இருந்திருக்கும் படம். அதான் மிஸ்ஸிங்கு.